மகாபாரதம் போர் முடிந்த பிறகு திருதராஷ்டிரன் கிருஷ்ணா கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்டாராம். நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு இருந்த 100 மகன்களும் இறந்து விட்டனர், நானும் குருடனாக பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிருஷ்ணா பதில் சொல்கிறாரு. ஒரு ஊரில் அது ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை சொல்கிறாரு. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம்மா. அந்த ராஜா கிட்ட ஒரு சமையல்காரன் வேலைக்கு சேர்ந்தானாமா. புதுசாக யாராவது வேலைக்கு வந்தால் நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த சமயக்காரனும் முதன்மை சமயக்காரனாக ஆக வேண்டும் அப்படின்னு நினச்சான். முதன்மை சமயக்காரன் மீன்ஸ் சீஃப் செஃப், அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே அரண்மனையில் இருந்த ஒரு அன்னப்பறவை யாருக்கும் தெரியாமல் எடுத்து அந்த ராஜாவுக்கு சமைச்சு கொடுத்தானாம்மா. அந்த ராஜா நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு டெய்லி இதே மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். அப்போ டெய்லி ஒன்றுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி யோசித்து யாருக்கும் தெரியாமல் அதே அரண்மனையில் இருக்கக்கூடிய அன்னப்பறவைகள் ஒன்றா எடுத்து அந்த ராஜாவுக்கு சமைச்சு கொடுத்தானாமா. எதையுமே ராஜா யோசிக்கவே இல்லை. இவன் எங்கேருந்து இதை எடுத்து சமைச்சு தரான், எப்படி வந்துச்சு இது அப்படிலாம் இல்லை. அந்த டேஸ்ட்லாம் அவன் விழுந்துட்டான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், டெய்லி ஒன்றா சாப்பிட்றான். அதனால் அந்த சமையல்காரன் செய்த தவறை கண்டுக்காமல் தனக்கு என்ன கிடைக்கிறது என்று நினைத்து அந்த ராஜா சாப்பிட்டதனால் இந்த ஜென்மத்தில் அந்த ராஜா குருடனாக பிறந்திருக்கிறான். அவன் சாப்பிட்ட 100 அன்னப்பறவைகள் இறந்து விட்டன அல்லவா? அதனால் அவனுக்கு பிறந்த 100 குழந்தைகளும் இறந்து விட்டன. நான் சொல்கிற கதை உன்னை பற்றினது தான். போன ஜென்மத்தில் திருதராஷ்டிரா நீ தான் அந்த ராஜாவாக இருந்த. அந்த சமையல்காரன் செய்த தவறை கண்டும் காணாமல் நீ இருந்ததனால் நீ இந்த ஜென்மத்தில் குருடனாக பிறந்தாய். நீ சாப்பிட்ட 100 அன்னப்பறவைகளும் எப்படி துடிதுடித்து இறந்தனவோ அதே மாதிரி உனது மகன்களும் இந்த மகாபாரத யுத்தத்தில் 100 குழந்தைகளும் இறந்துட்டாங்க, 100 பசங்களும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரனுக்கு கிருஷ்ண பரமாத்மா முன்கதையை சொல்கிறாராமா. சச் பியூட்டிஃபுல்ல. மகாபாரதம் ரொம்ப பெருசுங்க. அதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கதை நிறைய இருக்குது. அதில் ஒரு பெரிய ஸ்டோரி இருந்துச்சுன்னா அதுக்கு கிளை கதை, அதுக்கு ஒரு கிளை கதை அப்படின்ற மாதிரி நல்லா நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு நிறைய ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் அதில் இருக்கும். ஸோ நிறைய கதைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு அது எங்கேயாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.